திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணொரு ஆனாய் போற்றி. அண்ணாமலையம் அண்ணா போற்றி, கண்ணார் அமுதக்கடலே போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க. அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதும் பார்த்து கொண்டிருப்பதும் சிவநெறியே சீரான வாழ்வு தரும் என்கிற டெலகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே 12 திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையிலே சிவபெருமானுடைய பெருங்கருணையினாலே திருநாவுக்கரசு சுவாமிகள் இயற்றிய 5ஆம் திருமுறை தற்போது பாராயணம் செய்து வருகிறோம். நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கக்கூடிய அத்துணை அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகளையும் மனம் மொழி மெய்களாரை வணங்கி நிகழ்ச்சிக்குள் இணைய நுழைவும். எப்பொழுதும் போல திருப்பள்ளி எழுச்சியும் 12 திருமுறை ஆசிரியர் துதியும் பாடி நிகழ்ச்சியை துவங்குவதை ஒரு முறையாக வைத்திருக்கிறோம். அந்த வகையிலே இன்றைக்கு உண்டான திருப்பள்ளி எழுச்சியும் 12 திருமுறை ஆசிரியர் துதியும் திருக்கதவம் திறத்தல் பாடலோடு நிகழ்ச்சியை துவங்கும். திருச்சிற்றம்பலம். நாடுடைய சிவனே போற்றி. இன்னைக்கு அந்த திருமுறை ஆசிரியர்கள் பாடத்தை இன்னைக்கு பாடுறேன், பாடிடுறேன். பூழிய திருஞான சம்பந்தர் வாகீசர் சுந்தரர் திருவாத ஊரர் மற்றை திருமாளிகை தேவர் சேந்தனார் கருவூரர் தெள்ள போந்துருத்தி நம்பி வருஞான கண்டராதித்தரு வேணாட்டடிகள் வாய்ந்த திருவாலி அமுதனார் மருவு பொருடோத்தமரு சேதிராயரு மூலரு வன்னு திரு ஆலவாயார் ஒரு காரைக்காலம்மை ஐயடிகள் சேரமான் ஒளிர்கீரரு கல்லாடனார் ஒன் கபிலரு பரணருமை உணர்ளம் பெருமானோடு ஓங்குமதிராடிகளார் திருமேவு பட்டினத்து அடிகளோடு நம்பி ஆண்டா நம்பி செக்கிழாரும் சிவநெறி திருமுறைகள் 12 அருள் செய்த தெய்வீகத்தன்மையோரே. கம்பலம் அடியார் அடிமை அறிவாய் போற்றி, அமரர் பதியாள வைத்தாய் போற்றி, ஆட்சி உலகை உடையாய் போற்றி, அடியார்க்கு அமுதலாம் ஈவாய் போற்றி. திருக்கோயில் செல்லுதல் அருட்பெருகு தனிக்கடன். ராஜாயா. அருள் பெருகு தனிக்கடலும் உலகுக்கெல்லாம் அன்பு செறி கடலுமாம் எனவும் ஓங்கும் ஒரு சமய முதல் சைவ நெறிதான் பெற்ற புண்ணிய கண் 2 எனவும் புவனம் உய்ய கடுண்டவர் அருளும் உலகம் எல்லாம் ஈன்றால் தன் திருவருளும் எனவும் கூடி திருவருள் கலைஞான கன்றும் அரசும் சென்று செஞ்சடை வானவர் கோயில் சேர்ந்தாரன்றே. பத்மாவதி அம்மா பெருமான் பேரானந்தத்து பிரியாதிருக்க பெற்றீர்கள் அருமாலுற்று பின்னை நீர் அம்மா அழுங்கி அறற்றாதே திருமாமணி சேர்த்திருக்கதவும் திறந்த போதே சிவபுரத்து திருமாலரியா திருப்புயங்கன் திருத்தாள் சென்று சேர்வோமே. திருப்பள்ளி வச்சு படிங்க. யார் பாடு? திருப்பள்ளி வச்சு யார் பாட பார்த்த? பத்மாவதி அம்மா படிக்கிறீங்களா? என்ன தேவரும் நன்னவ மாட்டா விழு பொருளே உன் தொழுபடி யோகங்கள் மன்னகத்தே வந்து வாழ செய்தானே வன் திரு பெருந்துரையாய் வழி அடையோம்
கண்ணகத்தே நின்று களி தரு தேனே கடலமுதே கரும்பே விரும்படியார் என்னகத்தாய் உலகு துயிரானாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. என்னகத்தாய் உலகுக்கு உயிரானாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. திருச்சிற்றம்பலம் ஐயா. நன்றி ஐயா. எண்ணகத்தாய் உலகுக்கு உயிரானாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே என்று நம்முடைய எண்ணத்துக்கு ஏத்த மாதிரி இந்த நிகழ்ச்சிகள் நடைபெறுகின்றன என்று சொல்லி இன்றைக்கு திருமுறை தமிழோசையில 201வது நாள் நினைக்கிறேன். 5ஆம் திருமுறையில 64வது பதிகம் திருக்கோழம்பம். திருக்குறுந்தொகை பகற்பெண் 4 நாழிகை 10 12 மணி 10 மணி 9:36 10:48 ராகம் இந்தோடம். இந்த தலம் காவிரி தென்கரையிலே 35வது தலமாக கும்பகோணம் காரைக்கால் பகுதியில இருக்கிறது. பெருமான் கோழம்பநாதர், அம்பாள் சவுந்தரநாயகி. இதற்கான பெரிய புராண பாடல் 291 சோலைமலை காடு அமர்ந்தருளும். சோலைமறை காட்டமர்ந்த அருள் ஜோதி அருள் பெற்ற கன்று போய் வேலை விட முண்டவர்கள் வீழி மிழலை மீண்டும் செல்வன் என ஞாலம் நிகழ்ந்த நாகை காரோனும் பிறவும் தாம் பணிந்து சாலு மொழி வண்டமிழ் பாடி தலைவர் மிழலை வந்தடைந்தார். அப்ப நம்முடைய நாவுக்கரச பெருமான் மறைக்காட்டிலிருந்து புறப்பட்டு வீழி மிழலை தலங்களை நாகை காரமலை தலங்களை பொழுது இந்த கோழம்பம் என்ற தலத்தையும் வழிபட்டு அங்கே பதிகம் பாடினார் என்று சொல்கிறார். அதற்கான பாடல் வேழம்பத்தைவர் வேண்டிற்று வேண்டி போய் ஆழம் பற்றி வீழ்வார் பல ஆதர்கள் கோழம்பத்துறை கூத்தின் குறைகடல் தாழும் பக்தர்கள் சாலச் சதுரரே. யாரு பெருமானுடைய கடலை வணங்காலோ அவர்கள் உயர்ந்த அறிவுடையவர்கள் என்று தாழும் பக்தர் சாலச் சிறந்தரே. நாம் தாழ்ந்தால், நம்முடைய மனம் தாழ்ந்தால் என்ன விடும், நாம் உயரலாம். அந்த வகையில வாழ்த்துவதும் வானவர்கள் தாம் வாழ்வான் மனம் நின்பால் தாழ்த்துவதும் தாம் உயர்ந்து தம்மையெல்லாம் தொழ வேண்டிய மணிவாசகர் வாக்கு. அதனாலே குறைகடல் தாழும் பக்தர் சாலச்சதுரர், பெருமானுடைய அடியை தாழ்ந்தால் நாம் உயரலாம் என்று அந்த உயர்ச்சிக்கும் தாழ்ச்சிக்குமான அந்த செய்தியை சொல்கிற பாடல். வாழ்க வாழ்க வாழ்க. கையிலை நன்மலை ஆளும் கபாலியே. பத்மாவதி அம்மா வாங்க. சிவாய நம்மையா. கையிலை நால்மலையாலும் கபாலியை மையியல் மாலை மாதின் மலானனை புயில் பயில் பொழில் கோழம்பமேயன் உயிரினை நினைந்து உள்ளம் உருகுமே. உயிரினை நினைந்து உள்ளம் உருகுமே. உயிரினை நினைந்து உள்ளம் உருகுமே. நன்றி ஐயா. நம்ம இறைவன் நமக்கு கொடுத்த இந்த உடல் இருக்கிறது, அந்த உடலுக்குள்ளே உயிர் இருக்கிறது, அந்த உள்ளத்துக்குள்ளே உள்ளம் இருக்கிறது. மேல இருக்கிறது உடல், அதுக்குள்ளே உயிர், அந்த உயிருக்குள்ளே உள்ளம் இருக்கிறது, அந்த உள்ளத்துக்குள்ளே பெருமான் இருக்கிறார். அதனால உயிரினை நினைந்து உள்ளம் உருகுமே. அந்த உள்ளத்தை உருகச் யாரு? அந்த உள்ளத்துக்கு உள்ளே இருக்கிற கோழம்பநாதன் என்று சொல்கிறார். வாழ்க வாழ்க. வாழும் பான்மையராகிய வான் செல்வம். கணபதி ஐயா. வாங்க வாங்க.
ஐந்தாம் திருமகள் 64வது பக்கம் திருக்குறுந்தொகையில 3வது பாட்டு. வாங்க வாங்க. ஐயா வருது ஐயா. ஆமா ஒரு கணபதி ஆவதால எக்கோ வருது. டீச்சர் இருங்க, அவர் பாடினாதான் இல்ல அவர் மியூட் போட்டாதான் நீங்க இது முடியும். எல்லாம் பாட்டுங்களா? பாடுங்க பாடுங்க பாடுங்க. பாடலாகிடும் பொன்னோடு பெண்ணிவன் கணபதி ஐயா, அதுக்கு முன் பாட்டியா? மூணாவது பாட்டு. மூணாவது பாட்டு பாடுங்க. வாழும் பான்மையராகிய வான் செல்வம். நல்லதுப்பா. சித்தமா வாழும் பன்மையராகிய செல்வந்தாழும் பன்மையராச்சியும் வாயினாதம் உமனம் நதியே தாழ்வுடில் கோர்மமவனே ஒடியே சிவமேகி தாழ்வும் பன்மேராகிதம் வாயினாதாளும் உமனம் அறிய தாழ்வுடில் கோழும் கூடியே செல்லமே. சிவாத்தி சித்தமா. நன்றி ஐயா, வணக்கம். வாழ்க வாழ்க. வாழும் பான்மையராகிய வான் செல்வம். எது வாழ்க்கைன்னு கேட்டா ஐயா எக்கோ அடிக்குதியா? ஐயா சுவிட்ச் ஆஃப் பண்ணுங்க. கணபதி ஐயா சுவிட்ச் ஆஃப் பண்ணுங்க. அச்சா சரி. அப்ப வாழ்வெனும் மையல் விட்டு வறுமையாம் சிறுமை தப்பி தாழ்வெனும் தன்மையோடு சைவமாம் சமயம் சாரும் ஊழ்வரல் என்று சொல்லுவார் நம்முடைய அருள் நந்தி சிவம். அந்த பாட்டுக்கு அடிப்படையாக திகழ்கிறது இந்த அப்பர் சாமி பாட்டு. இதுல என்ன பண்ணாரு? வாழும் பான்மையராகிய வான் செல்வம் தாழும் பான்மையராகி, ஏன்னா நாம் மற்றவர்களை தாழ்வதன் மூலமாக நம்முடைய வாழ்க்கை உயரும் என்ற வகையிலே அமைந்த பாடல். வாழ்க வாழ்க. பாடலாக்கிடும் பன்னோடு பெண்ணிவள். 4வது திலகவதி அம்மா வாங்க. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். பாடலாக்கிடும் பன்னோடு பெண்ணிவள் பாடலாக்கிடும் பன்னோடு பெண்ணிவள் கூடலாக்கிடும் குந்தின் மணர் கொடு கோடல் பூத்தலர் கோழம்பத்துள் மகிழ்ந்து கோடல் பூத்தலர் கோழம்பத்துள் மகிழ்ந்து ஆடும் கூத்தனுக்கு அன்பு பட்டாள் அன்றே ஆடும் கூத்தனுக்கு அன்பு பட்டாள் அன்றே. ஆடுதல் என்பது ஆண்மையின் அடையாளம், பாடுதல் என்பது பெண்மையின் அடையாளம். ஆடும் கூத்தனுக்கு அன்பு பட்டாள் என்று அந்த கூத்தனை ஆடுதலுக்கு காட்டுகிற அப்பர் பெருமான் பாடுதலுக்கு பாடலாக்கிடும் பன்னோடு பெண்ணிவள் என்று சக்தியை காட்டுகிறார். ஆக பெருமாட்டியாகிய அந்த அம்பாள் பாட அம்மன் ஐயன் ஆடுகிறார். இங்கே கோழம்பநாதர் இருக்கிறார். அங்கே சக்தியாக சவுந்தரனாய் இருக்குது. சவுந்தரநாயகன் பாடலுக்கு ஏற்றவாறு
பெருமான் கோழம்பனார் ஆடிக்கொண்டிருக்கிறார் என்ற செய்தியை சொல்கிற பாடல். வாழ்க வாழ்க வாழ்க. அடுத்து 5வது பாட்டு. ஐயா நான் பாடட்டுமா? படிங்க. கிரண் நன்றி. பருதி மார்க்கலை தளிர்கோள் மேனிகள் தான் மிக அஞ்சவோர் இளிரு வாரண தீருரி போர்த்தவன் குளிர்கோள் நீள் வயல் கோழம்பம் மேவினான் நளிர்கோள் நீர் சடை மேலு நயந்ததே நளிர்கோள் நீர் சடை மேலு நயந்ததே. திருச்சிற்றம்பலம். நன்றி. வாழ்க வாழ்க. நாமெல்லாம் ஆணவமாகிய வெப்பத்தில் இருக்கிறான் பெருமான் என்ன பண்றான்? குளிர்கொள் நீர்வயல் கோழம்பம் மேவினான் என்று சொல்லி அவன் குளிர்ச்சியாக இருக்கிறான். அந்த பெருமானை அடைந்தால் நம்முடைய உள்ளமும் குளிரும். வாழ்க வாழ்க. நாதராரவர் நமக்கும் பிறர்க்கும். நடராஜையா படிங்க. வாங்க. லைன்ல இருக்காரா? நன்றிங்க, நன்றி நன்றி. திருச்சிற்றம்பலம். லிங்க் தர மாட்டேன்னு சொல்லி சொல்றாங்க ஐயா. நாங்கயா ரொம்ப நேரம் ட்ரை பண்றாங்க வரத்துக்கு, லிங்க் கிடைக்கல, எனக்கு ஒன்னும் வர ஜாயின் பண்ண வரல அப்படின்றாங்க. பொறுமையா இருக்குன்னா வரும்னு சொன்னேன். சரிங்க சரிங்க சரிங்க. கூப்பிடார் இருங்க. சிவாயினம். திருச்சிற்றம்பலம். நாதராரவர் நமக்கும் பிறர்க்கும் தாம் வேதனாவர் விடை கொடியார் வெற்பே கோதை மாதோடும் கோழம்பங்கோயில் கொண்டாதி பாதம் அடைய வல்லார்களே. கோதை மாதோடும் கோழம்பங்கோயில் கொண்டாதி பாதம் அடைய வல்லார்களே. நன்றிங்க. வீடாக இருந்தாலும் கோயிலாக இருந்தாலும் சக்திக்கு தான் முதன்மை, அப்புறம்தான் ஆண்மை. அதனால்தான் பண்றாரு கோதையாதோடும் கோழம்பம் கோயில் கொண்டு. இங்க கோதை மாதிரியாரு பெருமாட்டியாகிய சௌந்தரநாயகி. அந்த சௌந்தரநாயகியோடு கோழம்பநாதர் கோயில் கொண்டிருக்கிறார் என்று சக்தியின் வாயிலாக சிவத்தை அடைதல், பெண்மையின் மூலமாக ஆண்மை சிறப்புறுதல் என்பதால் நம்முடைய சைவ வாழ்வு. வாழ்க வாழ்க. முன்னை நான் செய்த பாவம் முதலற. பட்டம்மாள் வாங்க. சிவாய நமங்க ஐயா. முன்னை நான் செய்த பாவம் முதலற பின்னை நான் பெரிதும் அருள் பெற்றதும் அன்னமார்வயர் கோழம்பத்துள்ளமர் பின்னல் வார்சடை ஆணை பிதற்றியே. சிவாய நம. முன்னை நான் செய்த பாவம் முதலற பெண்ணை நான் பெரிதும் பெற்றது. முன்னால நீ நன்மை செஞ்சிருந்தா நன்மை கிடைக்கும், தீமை செய்தா தீமை கிடைக்கும். அதான் நம்முடைய வினை கொள்கை. அந்தபடி நாம் செய்த பாவங்களுக்கும் புண்ணியங்களுக்கு ஏற்ப நமக்கு பலன் கிடைக்கும் என்பதை முன்னன் செய்த பாவம் முதலற பின்னை அந்த பாவம் தீர்ந்தால் பெருமானுடைய அருளை பெறலாம் என்ற வகையில நாம் என்ன பண்ணோம்? நன்மையே செய்து பழக வேண்டும் என்றதை அறிவுரை சொல்ற மாதிரி அமைந்த பாடல். வாழ்க வாழ்க. ஏழை மானிடம் நின்றது. அடியேன் படிக்கிறேன். பாடுங்க. ஏழை மாறிடம் நின்று இரு கை கொடுவும் கோழை மாறோடும் கூடிய குற்றமாம் கூழை பாய்வயல் கோழம்பத்தானடி ஏழையேன் முன் மறந்தங்கு இருந்ததே. அவ நினைப்பு இருந்தால் எதையும் செய்யலாம், மறந்து போனா என்ன நம்ம செயல் இதாயிடும். அதனால ஏழையேன் முன் மறந்து அங்கு இருந்ததே.
நம்மள எது இது பண்ணுதுன்னா நமக்கு நம்முடைய கெடுதலுக்கு காரணம் மறதிதான் என்பதை இங்கே நினைவுபடுத்துகிறார். ஏழையேன் முன்னு மறந்தங்கு இருந்தது என்று நம்முடைய தீவினைகளுக்கெல்லாம் மறதியை காரணமாக காட்டுகிறார். வாழ்க வாழ்க. அரவணை பயில் மாலையன் தேடி வந்து அரவணை பயில் மாலையன் வந்தடி பரவனை பரமாம் பரஞ்சோதியை உறவனை குறவர் ஒழில் கோழம்பட்டு உறவனை ஒருவர்க்கு உணர்வொன்னுமே. உறவனை ஒருவர்க்கு உணவொண்ணுமே என்பது பெருமான் தான் நமக்கு உண்மையான பிறவிதோறும் நமக்கு உறவாக இருக்கிறான் என்று சொல்கிற பாடல். வாழ்க வாழ்க. அடுத்து சமரசூரவன் லலிதா பாலசுந்தரமாக சமரசூரபன் மாவை தடிந்தவேன் குமரன் தாதனன் கோழம்பமேவிய அமர கோவினுக்கு அன்புடை தொண்டர்கள் அமர கோவினுக்கு அன்புடை தொண்டர்கள் அமர லோகமது ஆளுடையார்களே அமர லோகமது ஆளுடையார்களே. திருச்சிற்றம்பலம் ஐயா. நன்றி ஐயா. பொதுவாகவே திருமுறை பாடல் இந்த பாட்டை முருகனுக்குரிய பாடல்னு சொல்லி குமரன் தாதேனல் கோழம்பமே இந்த பாட்டை சொல்லுவாங்க தேவராசிரியர்கள். சமரசூரபன் மாவை தடிந்தவேல் குமரன் தாதேனல் கோழம்பமேவிய அமரர் கோவினுக்கு அன்புடை தொண்டர்கள் அமரலோகமது ஆளுடையார்களே. இது முருகனுக்குரிய பாடல் இல்ல, முருகனுடைய தாதையாகிய கோழம்பம் மேவியனுக்கு உரிய பாடல். அந்த பெருமான பண்ணான் யார், அந்த பெருமான் மேலே யார் அன்பு செலுத்துகிறார்களோ அந்த கோழம்பம் மேவிய அந்த கோழம்ப நாதர் மேலே அன்பு செலுத்துகிறவருடைய தொண்டர்களுக்கு அமரலோகத்தை தரக்கூடியவன் என்று பாடுகிறார் நம்முடைய நாவுக்கரசர். அப்படி அறிமுகப்படுத்துகிற போது அந்த கோழம்பநாதன் யாருன்னா அவன் குமரனுக்கு தாதை என்று அறிமுகப்படுத்துறார். அப்படி குமரனுக்கு தாதை என்று அறிமுகப்படுத்த அந்த பாடலை குமரன் பாடலாகவே மாற்றினாங்க. வாழ்க வாழ்க வாழ்க. அடுத்து ஐயர் கால பாலசுந்தரையா மலையெடுத்தின் கீழ் பட்டு விழுந்து படந்துய போயினான் கொட்டம் நாரிய கோழம்பத்தீசன் என்று இட்டம் கீதம் இசைத்த அரக்கனே. கொட்டம் நாரிய கோழம்பத்தீசன் என்று இட்ட கீதம் இசைத்த அரக்கனே. திருச்சிற்றம்பலம். சிவாய. ராவணன் என்ன பண்ணா கைலாய மலையை அசைத்து பார்த்தான். அவர் என்ன பண்ணாரு, தன்னுடைய பெருவிரலை ஊன்றினார். இப்ப இவன் உள்ள மாட்டினான். இப்ப பெருமானை அசைக்கணும். எப்படி அசைக்கிறது? இசையினாலே அசைக்கலாம் என்று சொல்லி இட்ட கீதம் இசைந்த அரக்கன் என்ன பண்ணான், முதல்ல ஆணவத்தாலே இது பண்ணவன் பின்னாடி என்ன பண்ணான், பெருமானுக்கு இசையினாலே வணங்கி அவன் அருள் பெற்றான். அந்த செய்தியை சொல்ற பாடல். ஈசனின்று கீதம் இசைத்திட்ட அரக்கன் அதை பெருமான் ஏழிசையா இசைப்பயனா இன்னமுதாய் என்னுடைய தோழனுமாயிருக்கிறான் என்பதை நினைவுபடுத்துகிற பாடல். வாழ்க வாழ்க. அடுத்த 5ஆம் திருமுறையிலே 65வது பதிகம் திருப்பூவனூர் திருக்குறுந்தொகை பகற்பண் 4 நாழிகை 10 12 மணி 9:36 10:48 இந்தோள ராகத்திலே பாடத்தக்கது. இங்க இந்த தலம் காவிலுடைய தென்கரையிலே 103வது தலமாக திருவாரூர் நீடாமங்கலம் மன்னார்குடி சாலையிலே பாமினி ஆற்றங்கரையிலே அமைந்திருக்கிறது. இங்கே உள்ள பெருமான் சதுரங்க வல்லபநாதர் என்றும் அம்பாள் கற்பகவல்லி என்றும் பேரு. இந்த தலத்துக்கு என்ன சிறப்புன்னா, திருமுறையிலே மிக ஊற்றமாக திகழ்ந்த தருமபுர சாமிநாதைய பிறந்த ஊருக்கு பக்கத்துல இருக்கிற அவருடைய கிராமம்
தஞ்சையில வீராக்கண்ணன் ஒரு கிராமம், அந்த கிராமத்துக்கு பக்கத்துல இருக்கிற கோயில். இந்த கோயில்ல தான் அவர் வந்து சின்ன வயசுல அந்த கோயில் பிரசாதத்தை உண்டு வளர்ந்தவன் நான். இந்த உடம்பு வந்து பூவனூர் புனிதன் கொடுத்த அந்த உடம்புல வளர்ந்த அந்த பிரசாதத்துல வளர்ந்ததுன்னு சொல்லுவார் அவர் அடிக்கடி. அதனால அந்த பூவனூர் நாமத்தை நாம் பலகால் சொல்ல வேண்டும் என்பதற்காக நாவில் 100 100,000 கோடி நன்றினால்னு கோடி முறை சொன்ன புண்ணியம் கிடைக்கும்னு அவரை எப்பதான் நினைச்சப்பெல்லாம் இந்த பாட்டை அடிக்கடி சொல்லிட்டே இருப்பார். அந்த பூவனூர் புனிதன், ஏன்னா அவர் இளமை வளர்ந்த காலத்துல, ஏன்னா அவர் கொடுத்த அந்த திருமுறைக்கு அவருக்கு எடுத்த சிறப்புனால அவர் யாராவது பாராட்டினாங்கன்னா இந்த சிறப்பெல்லாம் எனக்கு பூவனூர் புனிதனாலே வந்தது என்றே சொல்லி இந்த பாட்டை அடிக்கடி சொல்லி காட்டுவார். அவர் யாராவது நெருங்கி அவர்கிட்ட பேசினா இந்த பாட்டை அவர் அடிக்கடி சொல்லுவார். பூவனூர் புனிதன் திருநாமந்தான் நாவில் 100 100,000 நன்னினார் பாவமாயின பாரிப்பறையவே தேவர் கோவினும் செல்வர்கள் ஆவரே தேவர் கோவினும் செல்வர்கள் ஆவரே. விண்ணவர்களை பெரிய செல்வமாக ஆகலாம். ஆனா அந்த மாதிரி அவர் அந்த செல்வத்தை அவர் அந்த மாதிரி சேர்த்தார். இளமை காலத்துல அவர் ரொம்ப கஷ்டப்பட்டாலும் முதுமை காலத்துல அவர் பணத்தை அதிகமா சம்பாதிச்சார். ஆனா அத வெளியில காட்டிக்கல. அவர் பெருதா இது பண்ணி நான் கார் வாங்கி வீடு கட்டி பந்த பண்ணலாம் ஒண்ணுமே பண்ணல. வேற ஒரு ஜோனா பாட்டு தெரிவாரு. ஆனால் அவர் இறந்த போது அவர் வீட்டுல அண்டால இருந்து பணம் எடுத்தாங்க. அவர் அடிக்கடி சொல்றாரு, நான் சாமிக்கும் பாடுவேன், ஆசாமிக்கும் பாடுவேன், காசுக்கும் பாடுவேன், கடவுளுக்கும் பாடுவேன்னு சொல்லி அப்படி வாழ்ந்த ஒரு புண்ணிய மகனார். அவரையே பூவனூர் புனிதனாக வழங்குகிற மரபு. நம்ம தஞ்சை நல்ல சிவையா வந்து அவருடைய 100ஆண்டு விழா 100 இடத்துல நிகழ்ச்சி பண்ணி அவரை தெய்வமாக போற்றினார். அந்த இடத்துல அவரை பூவனூர் புனிதனாகவே பார்த்தார். வாழ்க வாழ்க. இந்த தலத்தை பார்த்தாலே அவரோட ஞாபகம் தான் வரும். வாழ்க வாழ்க. அடுத்து என்ன கொண்மனை எந்த என் ஆரோக்கியம். பெரிய பாடல் படிக்கலையா? 2வது பாட்டு எந்தை என்மனை எந்த பாருங்க. பெரிய புராண பாடல் படிக்கலையா? பெரிய புராண பாட்டு சொல்லியா? அது நேர போன உடனே பூவனூர் புரிதன்ன உடனே இருக்கு, நேரம் அங்க போயிட்டு. வாழ்க வாழ்க வாழ்க. பெரிய புராண பாடல் 198 கருகாவூர் முதலாக. ஏன்னா இளமையில அவர்கிட்ட பழகுற பழக்கம். வாழ்க. சரி வாழ்க. சொல்லுங்க. 198. கருகாவூர் முதலாக கண்ணுதலோன் அமர்ந்தருளும் திருவாவூர் திருப்பாலை துறை பிறவும் சென்றிரஞ்சி பெருகு ஆர்வத்திரு தொண்டு செய்து பெருந்திருநல்லூர் ஒரு காலும் பிரியாதே உள்ளுருகி பணிகின்றார். அந்த காவிரி தென்கரையிலே திருவாரூருக்கு பக்கத்துல பல பேர் தலங்களை வழிபட்டார். அதிலே கருகாவூர் முதலாக கண்ணுதலோன் என்று சொல்கிற போது அந்த முதலாக என்ற சொல்லில அந்த திருப்பூவனூரும் வரும்னு சிகேசி அந்த உரையில குறிப்பிட்டிருப்பார். அதுல அந்த பூவனூர் தலம், அங்க இருக்கிற பெருமான் பூவனூர் புனிதன், அவனை சதுரங்க வல்லபநாதர்னு சொல்லுவாங்க. அங்க இருக்கிற அம்பாள் வந்து கற்பக வல்லியாக திகழ்கிறாள். அந்த அம்மாள் தான் என்னன் என்மனை எந்த என் ஆறுயிர் என்று அந்த கற்பகவல்லி என்னுடைய மனையாக திகழ்கிறார் என்று சொல்லுவார்கள். வாழ்க வாழ்க. 2வது பாட்டு சங்கர் ஐயா. சங்கர் என்னாத்தவர்க்கும் இறைவா போற்றி போற்றி. என்னன் மனை எந்த என்னன் மனை எந்த தன்னடி வேண்டனமாகிய பொன்னன் பூவனூர் மேவிய புண்ணியன் இல்லவந்தறியன்னா இயற்கையே
என்னென்றி உண்ணா இயற்கையே. திருச்சிற்றம்பலம். செல்வன் கடல் ஏத்தும் செல்வம் செல்வம் என்று சொல்லி தன்னன் தன்னடியேன் தனம் என்று நமக்கு தனமாக செல்வமாக இருக்கிற தனம் தரும் கல்வி தரும்னு பாடுறோமே, அந்த தனமாக செல்வமாக இருக்கிறது யாருன்னு கேட்டா என்னன் மனை என்று சொல்கிற கற்பகநாயகியும் அந்த எந்தையாகிய அந்த சதுரங்க வல்லபநாதரும் என்று அவரை போற்றி புகழ்கிற இந்த பாடல். என்னென்று அறிவொன்னா இயற்கையாக அவன் திகழ்கிறான் என்று. அவனே இறைவன் தான் இயற்கை, இயற்கைதான் இறைவன் பாடு. இன்ன என்று அறிவொன்னா இயற்கை அவன் இருநிறனாய் தீயாகி நீருமாகி இயமானனாய் எரியும் காற்றுமாகி அருநிலைய திங்களாய் ஞாயிறாகி ஆகாசமாய் அட்டமூர்த்தியாகி. கடவுளை நம்பாதவங்க அதெல்லாம் ஒண்ணும் கடவுள்லாம் ஒண்ணு கிடையாது, இயற்கை தான். அந்த இயற்கை தான் நாங்க கடவுள்னு சொல்றோம் அப்படின்னு அப்பர் சாமி சொல்றார். என்னென்று அறியவண்ணா இயற்கையே என்று பாடுகிறார் அப்பர் பெருமான். வாழ்க வாழ்க வாழ்க. குற்றம் கூடி செண்பகவல்லி வந்தவாசி செண்பகவல்லி. ஐயா அடியேன் கேட்டுக்கிறேங்க ஐயா. அடுத்த அடியார பாட சொல்லுங்க. சரிம்மா சரிம்மா. வாழ்க வாழ்க. பரமேஸ்வரி அம்மாவங்க, பரமேஸ்வரி அம்மாவங்க. கூடி குணவல கூடாதீர் மற்றும் தீவினை செய்தனமாய்க்கலாம். குற்றம் கூடி குணம் பல கூடாதீர் மற்றும் தீவினை செய்தனமாய்க்கலாம். புற்றவினன் போவனூரீசன் பேர் கற்று வாத்தும் கழிவரன் முன்னமே. புற்றவினன் போவனூரீசன் பேர் கற்று வாட்டும் கழிவதன்னமே. கற்றதனால் ஆய பயனென்குள் வாலறிவன் நற்றாள் தொழார் என சொல்லி கல்வியின் பயன் இறைவனை தொழில் என்பதை பூவானூர் ஈசன் பெயர் கற்று வாழ்த்தும் என்று சொல்கிறார் அந்த அப்பர் பெருமான். வாழ்க வாழ்க. அடுத்து 4வது பாடல். ஆவின் மேவிய ஐந்தமர்ந்தாள். உமா அம்மா வாங்க. உமா. ஆவின் மேவிய ஐந்தமர்ந்தாடுவான் தூவன் நீரே துதைத்த செம்மேனியான் மேக நூல்விரி தென்னியின் பெண்கரை பூவனூர் புகுவார் திணை போகுமே. மேகு நூல்விரி தென்னியின் பெண்கரை பூவனூர் பூகுவார் வினை போகுமே. ஆவின் மேவிய ஐந்தமன். ஆவின் என்பது நம்முடைய ஆவி. இந்த ஆவியாகிய உயிர் ஓதுகிற அஞ்செழுத்து. அதிலே அந்த அஞ்செழுத்திலே அவன் ஆடி திளைப்பான். ஆடும் படிகேள் அம்பலத்தான் ஐயனின் ஆடும் திருவடியிலே நகரம் கூடும் மகரம் உதரம் வளரு தோல் சிகரம் பகரு முகம்பா முடியப்பார் என்று அந்த நமச்சிவாயத்தை பெருமானுடைய உருவத்திலே கண்டு காண்பதைத்தான் ஆவின் மேவிய ஐந்து அமர்ந்து ஆடுவான் என்று பாடுகிறார் அப்பர் பெருமான். வாழ்க வாழ்க வாழ்க. புல்லம் ஊர்தியூர் பூவனூர். முனுசாமி ஐயா வாங்க. முனுசாமி ஐயா. சிவாய நம. புல்லம் ஊர்தியூர் பூவனூர் பூம்புனல் நல்லம் ஊதி நல்லூர் நனி பள்ளியூர் தில்லையூர் திருவாரூர் ஆடினல் வல்லூர் என வல்வினை மாயுமே. தில்லையூர் திருவாரூர் சீர்காழினல் வல்லூர் என வல்வினை மாயுமே. திருச்சிற்றம்பலம்.
அதாவது நம்முடைய வல்வினை தேரணும்னா என்ன வழி? ரொம்ப சுலபமான வழி. அந்த பெருமான் வருகின்ற திருத்தலங்கள் பெயரை சொன்னால் வல்வினை மாயும். அதனாலே புல்லம் ஊர்தியூர் பூவனூர் என்று பூவனூர் புனிதன் பெயரை சொல்ற மாதிரி நல்லூர், நனிப்பள்ளியூர், தில்லையூர், திருவாரூர், சீர்காழி என்று நமக்கு தெரிந்த நமக்கு நினைவில் வருகிற பெருமான் உரைகின்ற தலங்களின் பெயரை சொன்னாலே நம்முடைய வினைகள் எல்லாம் மாயும் என்று சொல்கிறார் அப்பர் பெருமான். வாழ்க வாழ்க. அனுசயப்பட்டு அது இது என்னாது செல்வம் அனுசயப்பட்டு அது இது எண்ணாதே கனிமனத்தோடு கண்களும் நீர் மல்கி புனிதனை ஓவனூரானை போற்றுவார் மனிதரில் தலையான மனிதரே புனிதனை போவனூரானை போற்றுவார் மனிதரில் தலையான மனிதரே. திருச்சிற்றம்பலம். யாரு மனிதருள் தலையாய மனிதர் என்றால் அனுசயப்பட்டு அது இது என்னாதே கனிமனத்தோடு கண்கள் நீர் மல்க புனிதனூர் பூவனை வணங்குவர்களான். அனுசயம் என்பது பகைமை பாராட்டுதல். யாரோடும் பகைமை பாராட்டாது கனிமனத்தோடு நட்பு உள்ளத்தோடு நாம் அடியார்களை போற்றினால் அதன் வழியாக புனிதனூர் பூவனை போற்றலாம், மனிதரில் தலையாய மனிதராக திகழலாம் என்று அப்பர் பெருமான் பாடுகிறார். நான் அந்த பாட்டை இன்னொரு முறை சொல்லுவான். அனுசயப்பட்டு அது இது எண்ணாதே கனிமனத்தோடு கண்களும் நீர் மல்கி புனிதனை போவனூரானை போற்றுவார் மனிதரில் தலையான மனிதரே. அனுசயப்படுதல் என்பது பகைமை பாராட்டுதல். யாரிடமும் பகைமை பாராட்டாமல் கனிமனத்தோடு நட்பாயிருந்தால் என்ன ஆகும்? மனிதரில் தலையாய மனிதராக திகழலாம் என்று அப்பர் சாமி சொல்ற அறிவுரை. வாழ்க வாழ்க. அடுத்து 7வது பாட்டு. தாமோதர ஐயா வாங்க. திருச்சிற்றம்பலம். ஆதிநாதன் அமரர்களர்த்திதன் வேதநாதன் வெற்பின் மடப்பாவையோர் பாதியானான் பரந்த பெரும்படை பூதநாதன் தென் பூவனூராதனே பாதியானான் பரந்த பெரும்படை பூதநாதன் தென் பூவனூர்நாதனே. நம்ம திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. வாழ்க. ஐயா உங்க ஊர் வரையானுங்க சந்திக்கிறேன் இன்னைக்கு. ஆதிநாதன் அமரர்கள் அர்ச்சிதன் என்று பெருமான் எல்லாத்துக்கும் ஆதியாகவும் அந்தமா இருக்கிறான். அவன்தான் பூதநாதன், அவன்தான் பெருமாட்டியோடு பாதியாக இருக்கிறான். அப்படி பாதியாயவன் என்ன பண்றான்? அஞ்செழுத்தாக இருக்கிறான். வேத நாவனாக இருந்து தன்னுடைய நாமத்தை சொல்லி அடுத்தவன் நம்மையும் வாழ வைக்கிற வேதனாவனா இருக்கிறான். அஞ்செழுத்தின் உருவமாக அவன் இருக்கிறான் சொல்கிற பாடல். வாழ்க வாழ்க. பூவனூர் தன் புறம்பயம் பூம்பொழி. 8வது பாட்டு. சதானந்தன் ஐயா வாங்க. திருச்சிற்றம்பலம். பூவனூர் தன் புறம்பயம் பூம்பொழில் நாவலோ நல்லாரோடு நன்னிலம் கோவலு குடவாயில் கொடு மூடி கோவலு குடவாயில் கொடு மூடி மூவலூர் முக்கண்ணூர் காண்மீனே மூவலூரும் முக்கண்ணூர் காண்மீனே. திருச்சிற்றம்பலம். முக்கண்ணனாகிய நெற்றிக்கண்ணை உடைய பெருமான் அவனுடைய தலத்தின் பெயரை சொன்னால் வினை வாயும்னு முன்னாடி சொன்னவரு. இந்த இடத்துல அந்த பூவனூர் புனிதர் எங்க இருக்கிறான்? நாவலூரிலே நல்லாரிலே
நன்னிலத்திலே, கோவலூரிலே, குடமாயிலே, கொடுமுடியிலே, இப்படி அவருக்கு நினைவு வந்த தலங்கள் பேரெல்லாம் சொல்லுறார். அப்படி சொல்வதன் மூலமாக அவருடைய வினை மாயும். அதனால அந்த முக்கண்ணனூராகிய நெற்றிக்கண்ணனாகிய அந்த பெருமான் உரைகின்ற தலங்களின் பெயரைத்தெல்லாம் சொல்லி நம்முடைய வினையை மாயச் செய்யலாம் என்ற வகையில அப்பர் பெருமான் எடுத்து காட்டுகிறார். வாழ்க வாழ்க. ஏலம் ஏதும் இல்லாத ஏவம் ஏதும் இல்லாத கார்த்திகேயன் ஐயா வாங்க. கார்த்திகேயன் இருக்கீங்களா? சாந்தகுமாரி பழனிவேல் வரீங்களா? அவங்களே இல்லைங்கய்யா. சரண்யா பழனிசாமி தெரியல, புதுசா வந்திருக்காங்க அவங்க. சரண்யா என்னைக்குதான் வந்திருக்கீங்களாமா? ஆமாங்க. புதிய வாழ்க வாழ்க. சரி, புதுசா நிகழ்ச்சியில கலந்துக்கிறாங்க. வாழ்க வாழ்க. கேளுங்க கேளுங்க அப்ப கேளுங்க. பத்மாவதி அம்மா வாங்க. ஐயா நான் கேட்டு இருக்கேன். சரி. திலகவதி அம்மா வாங்க. திலகவதி அம்மா. அப்புறம் பாட கூப்பிட சொல்லக்கூடாது. அம்மா கூப்பிடுங்க ஐயா. ஏவம் ஏதுமிலாமனேதவர் பாவகாரிகை சொல்வலைப்பட்டு நாள் தேவதேவன் திருநெறியாகிய பூவனோர் புகத பெற்ற நாளின்றே தேவதேவன் திருநெறியாகிய பூவனோர் புகத பெற்ற நாளின்றே. நன்றிங்க. சிவாயனம். பூவனூர் புனிதனை வணங்கினால் அது தேவதேவனாகிய அந்த திருநெறியாகிய சைவத்துக்கு நுழைந்த நாள் என்று சொல்கிறான். வாழ்க வாழ்க. அடுத்து நாரணனோட நான்முகன் என்கிறான். பட்டம்மாள் வாங்க. சிவாயனவங்க ஐயா. வாங்கம்மா ஐயா. 4வது பாட்டுங்களா ஐயா? 10வது பாட்டு. ஐயா காஞ்சிபுரம் வர்றதுக்கு சமையல் பண்ணிக்கிறேங்க ஐயா, அதெல்லாம் கவனிக்கல ஐயா. 5:65 பாட்டு. அப்ப சாப்பிட வரலாமா நானு? வாங்க ஐயா. நாரணனோடு எனக்கு வீட்டு சாப்பாடு ரொம்ப பிடிக்கும். ஹோட்டல்ல சாப்பிட வீட்டு சாப்பாடு பிடிக்கும், அதனாலதான் கேட்டேன். ஆமாங்கய்யா. நாரணனோடு நான்முகன் இந்திரன் வாரணன் குமரன் வணங்கும் கழல் பூரணன் திரு பூவனூர் மேவிய காரணன் எனை ஆளுடை காளையே. சிவாய நம. பெருமான் தான் எல்லாத்துக்கும் காரணமா இருக்கிறான். ஆனா பூவனூர் புனிதன் தான் காரணன் எனை ஆளுடை காளையே. அவன் என்றும் இளமையாக எல்லாத்துக்கும் காரணமாக இருக்கிறான் என்பதை காரணன் எனை ஆளுடை காளையே என்று பாடுகிறார். வாழ்க வாழ்க. மைக்கடுத்த நிறத்த அரக்கன் 11வது பாட்டு. 5:65 நடராஜையா. நன்றிங்க ஐயா, மிக்க நன்றி சார். சிவாயனம். திருச்சிற்றம்பலம். மைக்கடுத்த நிறத்தரக்கன் வரை மைக்கடுத்த நிறத்தரக்கன் வரை புக்கெடுத்தலும் பூவன் நூறன் நடி மிக்கடுத்த விரல் சிறி தோன்றலும்
பக்கெடுத்த பின் பாடி உயிர்ந்தான் அன்றே மிக்கடுத்து விரல் சிறி தோன்றலும் பக்கெடுத்த பின் பாடி உயிர்ந்தார் அன்றே. நன்றிங்கய்யா. ராவணன் உய்ந்ததுக்கு என்ன காரணம்? பெருமான் தன்னுடைய பெருவிரலை சிறிதாக ஊன்றினான், அதனாலே அவன் பாடி உய்ந்தான். அதனால பெருமானை பாடினால் நாமும் உய்யலாம் என்ற வகையில திருமுறை தமிழோசை அமைந்திருக்கிறது என்று சொல்லி இந்த நிகழ்ச்சி இதோட நிறைவு செய்யலாம். மிச்சத்தை நாளைக்கு செய்யலாம். நன்றிங்கய்யா, மிக்க நன்றிங்கய்யா. இந்த ஒரே ஒண்ணு பாடிடுறியா? நானு சிவா எந்த பாட்டு ஐயா? நான் சமையல் பண்ணியிருந்தேனா கேட்டு இருந்தேன். ஒன்னே ஒண்ணு ஐயா, இந்த 10வது 65ல 10 பாடிடுறியா ப்ளீஸ் ஐயா? 10ல 11 பாடுங்க. சரி, நன்றி ஐயா. மை கடுத்த நிறத்தர கண்வரை புக்கு எடுத்தலோ பூவனூரன்னடி மிக்க அடுத்த விரல் சிறிதூன்றியலும் பக்கு அடுத்த பின் பாடி உய்ந்தான் அன்றே பக்கு அடுத்த பின் பாடி உய்ந்தான் அன்றே. நன்றி ஐயா, நன்றி ஐயா. அந்த ஊன்றிய விரலை சிறு அப்படி மேல தூக்குனான், பக்கு அடுத்தான், அதனாலே பாடி உய்ந்தான். வாழ்க வாழ்க. நன்றி. நாளியோ அறிவையோ என்றிருவர் காணா கடவுள் கருணையினால் தேவர் குழாம் நாமே உய்ய ஆட்கொண்டருளி நஞ்சுதனை ஊனாக உண்டருளும் உத்தர கோசமங்கை போனார் பிறை சென்னை கூத்தன் குணம் பரவி பூனார் வளமுலைய பொன்னூசலாடாமோ பொன்னூசலாடாமோ. முனுசாமி ஐயா, முனுசாமி ஐயா திருப்பதம் விடுமின் வெகுளி வேட்கையினர் யார் தலைப்பத்துல 5வது பாட்டு. முனுசாமி ஐயா வாங்க. ஐயா முனுசாமி ஐயா இருக்கீங்களா? திருக்கதவு மடைத்தல். லலிதாம்மா பாடுங்க. விடுமின் வெகுளி வேட்டை நோய் மிக ஓர் காலம் இனி இல்லை உடையானடிக்கு பெருசாத்தோடு உடன் போவதற்கே ஒரு படுமின் அடைவோம் நாம் போய் சிவபுரத்துள் அணியாரது கதவது அடையாமே உடைபட்டுருகே போற்றுவோம் புயங்க நாள்வான் புகழ்களையே அடைவோம் நாம் போய் சிவபுரத்துள் அணியார் கதவது அடையாமே உடைபட்டுருகி போற்றுவோம் புயங்க நாள்வான் புகழ்களையே. திருச்சிற்றம்பலம் ஐயா. லலிதாம்மா குரல கேட்டா எனக்கு அந்த கிரணம் தர்ஷனம் பாடுற மாதிரி இருக்குது. அவங்க குரல் லலிதாம்மா குரல் மாதிரி சொல்ல முடியல, ஆனா லலிதாம்மா குரல் அவங்க குரல் மாதிரி இருக்குது, பேர பிள்ளை குரல் மாதிரி. வாழ்க வாழ்க. வாழப்பாடி வாழப்பாடி சித்ரா வாழ்த்து படிங்க, கடைசியா வந்திருக்காங்க. திருவையாறு பஸ்ல போயிருக்காங்க ஐயா. வாழ்த்து நீங்களே சொல்லிட்டீங்க. வாழ்த்து படிங்க. நன்றி நன்றிங்கய்யா, நன்றிங்கய்யா, நன்றிங்கய்யா. அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்ததும் வாழ்த்து சொல்லி எங்களெல்லாம் காஞ்சிபுரத்துக்கு வரவேற்றுடுங்க. கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்ததும் பார்த்து கொண்டிருந்ததும் சிவநெறியே சீரான வாழ்வு தரும் எங்கள் டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:30 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே 12 திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையில சிவபெருமானுடைய பெருங்கருணையினாலே நாம் திருநாவுக்கரசு சுவாமிகள் இயற்றிய 5ஆம் திருமுறையை தற்போது பாராயணம் செய்து வருகிறோம். நன்றி. ஆனா நிகழ்ச்சிக்கு வருகின்றக்கூடிய அத்துணை அடியார் பெருமக்களை பொன்னார் திருவடிகளை மனம் மொழி மேகலாலை வணங்கி நிகழ்ச்சியை நிறைவு செய்வோம். நிறைவு செய்வதற்கு முன்பதாக வாழ்த்து: மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும்
இனி நல்லகதிக்கு யாதும் ஓர் குறைவிலை கண்ணின் நல்ல திரும் கழுமல வளநகர் பெண்ணின் நல்லாளோடும் பெருந்தகை இருந்ததே தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளவரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லனையெல்லாம் தரும் அன்பர் என்பவருக்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே ஆறிரு தடந்தோல் வாழ்க அறுமுகம் வாழ்க வெப்பை கோருசை தனிவேல் வாழ்க குடம் வாழ்க செவ்வேலேறிய மஞ்சை வாழ்க ஆனைதன் அணங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீர் அடியார் எல்லாம் வான்மிகில் வழாது பெய்க மலிவலம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் பொங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் என்று கூறி மீண்டும் ஒருமுறை என்னுடைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கூடிய அத்துணை அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகளையும் மனம் மொழி மீகளாலே வணங்கி நிகழ்ச்சியை நீதே நிறைவு செய்வோம். ஒரு அறிவிப்பு. இன்று காலை 10 மணி அளவிலே காஞ்சிபுரம் மாவட்டம் சின்ன காஞ்சிபுரத்தில் மகளிர் கல்லூரி பச்சையப்பன் மகளிர் கல்லூரிக்கு அருகாமல் இருக்கக்கூடிய வெடித்துக்கூடிய வசிஷ்டேஸ்வரர் திருக்கோவிலிலே சிவபெருமானுடைய பெருங்கருணையினாலே ஐயா நம்முடைய ஞானாசிரியராக இருக்கக்கூடிய அருளரசு ஐயா அவர்கள் இன்றைக்கு செந்தமிழ் ஆகம முறைப்படி பசுபதீஸ்வரர் என்ற திருநாமம் சூட்டி எம்பெருமானுக்கு வேள்வி செய்ய இருக்கின்றார்கள். அடியார் பெருமக்கள் அருகாமல் இருக்கக்கூடிய சிவனை செல்வர்கள் அன்பர் பெருமக்கள் இந்த நிகழ்ச்சியில கலந்து கொள்ளும்படி உங்கள் பாதார வந்தங்களை பணிந்து கேட்டு நிகழ்ச்சி இனி நிறைவு செய்வோம். சரியாக 10 மணிக்கு. இல்ல எதுக்காக இது நிகழ்ச்சின்னா திருமுறை பாடி விண்ணப்பம் செய்தால் அது உடனே கைகூடும் என்பதற்கு அடையாளமாக நாம் அந்த கொடுகு வெஞ்சலை பாடின உடனே அந்த கோயில இருந்த பசு 2 நாளா காணாத போய் பதிகம் படிச்ச 2 மணி நேரத்துல அந்த கோயிலுக்கு வந்து சேர்ந்துச்சு. அதனால திருமுறையின் வலிமையை உணர்த்துவதற்காகவும் பெருமானுக்கு நன்றி சுருக்குவதற்குமான நிகழ்ச்சி அது. அதனால இயன்றவர்களெல்லாம் அதுல வந்து கலந்து இறையருள் பெற வேண்டும் என்று அந்த பெரியவர் கணபதி ஐயா அவருடைய அந்த இதோட அவருடைய குரலாக நாங்கள் உங்களை எல்லாம் வரவேற்கிறோம். வாழ்க வாழ்க வாழ்க. நன்றி செலுத்தும் விழா, நன்றி கூறும் விழா. நன்றியால் வாழ்வதுள்ளம் உலகுக்கு ஒரு நன்மையால் பெருமானுக்கு நன்றி செலுத்துகிற வழிபாட்டு நிகழ்ச்சி அது. வாழ்க வாழ்க. திருச்சிற்றம் அடியார் பெருமக்களை அடியன் நேரில் வந்து தங்களை அழைப்பு கொடுத்ததாக எண்ணி அவசியம் வந்து கலந்து இன்புற்று இறைவன் திருவடி நிழலை பெற்று செல்வ செழிப்போடு வாழ வாழ்த்துகிறேன், வேண்டுகிறேன். சிவா சிவா சிவா. எல்லாரும் கோயிலுக்கு போறோம், எல்லாரும் கடவுளை வணங்குறோம். இங்க இந்த நிகழ்ச்சி வந்து திருமுறை இன்பத்தை அனுபவிப்பதற்கான நிகழ்ச்சி, திருமுறைக்கான சிறப்பு. வாழ்க வாழ்க. திருமுறை இன்பம் பெற விழைவோரெல்லாம் வரலாம். வாழ்க வாழ்க. அவசியம் வர வேணும், அவசியம் வரணும். சிவா சிவா. நன்றி. சொந்தங்கள் எல்லாம் வந்துருவாங்க, நம்ம சிவ சொந்தங்கள் எல்லாரும் வந்துருவாங்க. நன்றிங்க ஐயா. ஐயா நடராஜா, நீ கொஞ்சம் மறுபடியும் போடுங்க, நான் பின்னாடி வந்துடுறேன். நான் ஒரு 8 நான் ஒரு 9 மணிக்கு வந்துடுறேன். நன்றி. என்னப்பா இல்ல நடராஜா இன்னும் கொஞ்சம் முன்கூட்டியே முன்னேற்பாடுல நடராஜா செய்ய சொல்லியிருக்கேன். 8 மணிக்கு நான் ஒரு 9 மணிக்கு வந்துடுறேன். 9:30 அங்க இருப்பேன். நான் நேத்தே சொல்லிட்டேன் அவர்களே, காலையில வரணும். ஐயா 8:20 நாங்க இருப்போங்க ஐயா. நல்லது நல்லதுப்பா. நான் ஒரு 9:30 அங்க வந்துருவேன். 10 மணி சரியா 10 மணிக்கு ஆரம்பிச்சு 12 மணிக்கு முன்னாடி முடிச்சிருந்தேன். 12 மணிக்கு முன்னாடி கோ பூஜை பண்ணி முடிக்கணும். வருகைக்கு எதிர்பார்க்கிறேன். நன்றி சிவா. நன்றி.